மோசடியான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்றை பேணி வந்து துபாய், ருமேனியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக நபர்களை சேர்த்து வந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் போலீஸ் பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகளினால் கடந்த 3ஆம் தேதி இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய முல்லேரியாவு பிரதேசத்தில் வாடகை அடிப்படையில் பெறப்பட்ட வீடொன்றில் இயங்கி வந்த இந்த போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் சுற்றி வளைக்கப்பட்டது. இதன்போது குறித்த நிறுவனத்தை நடத்தி வந்த உடமுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் இருந்து 154 கடவுச்சீட்டுகள், வேலை ஒப்பந்தங்கள், மருத்துவ அறிக்கைகள் மற்றும் வேலை கோரும் விண்ணப்பங்கள், பல்வேறு நபர்களின் சுயவிபர கோவைகள் அடங்கிய கோப்புகள் என்பன அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த பெண் இதற்கு முன்னர் 2016ஆம் ஆண்டில் பணியகத்தின் செல்லுபடியாகும் உரிமத்தை பெற்று வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்றை நடத்தியுள்ளார். எனினும் அவருக்கு எதிராக பணியகத்திற்கு கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய 11 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அவரது உரிமம் இடைநிறுத்தப்பட்டிருந்தமை மேலதிக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அத்துடன் இந்த பெண்ணிற்கு எதிராக மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தினால் திறந்த பிடியாணை ஒன்றும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கைது செய்யப்பட்ட பெண் நேற்று முன்தினம் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இம்மாதம் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். போராட்டங்களுக்கு அடிபணிந்து நிதி நிலைமைகளுக்கு மாறாக செயற்பட முடியாது. 2027ஆம் ஆண்டு வரை சம்பள அதிகரிப்பு தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திட்டவட்டமாக தெரிவித்தார். டித்வா சூறாவளியினால் முழுமையாகவும் பகுதியளவிலும் வீடுகளை இழந்தவர்களுக்கு புதிய வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்கும் திட்டம் மற்றும் இழப்பீடு வழங்கல் நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று கண்டி குண்டசாலை மத்திய மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் உரையாற்றிய அவர் பில்லியன் 800ක බැංකු අයිරාවකින් දීපු භාණ්ඩාගාර account එක බිලියන 1200ක ධනගිණුමක් එක්ක අපි ආරම්භ කරා. ඒක වැදගත් ආර්ථිකය. මහා බැංකුව කල්පනා කරන්න ඕන වෙනම ඒක ස්වාධීන ආයතන බවට පත් වෙලා තිනවා. මහා බැංකුව වෙනම කල්පනා කරනවා. ඒගොල්ලන්ගේ වෙන ක්‍රියාකාරීත්වයක් ඒගොල්ලන්ගේ තියෙනවා. වෙළඳපොළ පාලනය කර ගැනීම සඳහා වෙළඳපොළේ මුදල් ඇතුළට ගන්න ඕනද? වෙළඳපොළට මුදල් නිකුත් කරන්න ඕනද? ඒ සාධකය මත තමයි අද මුදල් අච්චු ගහනවද? මාකට් එකේ තියෙන සල්ලි භාණ්ඩාගාරයට ගන්නවද කියලා තීරණය කරන්නේ ஆண்டோட்ட ஓனது නැද්ද කියන එක මත නෙවෙයි. பொது சேவையில் அளவுக்கு அதிகமானோரை இணைத்துக் கொண்டு சம்பளம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளை அதிகரித்துக் கொண்டிருக்கவும் முடியாது. இதேவேளை அரசாங்கத்தால் பணத்தை அச்சிடவும் முடியாது. முன்னர் மத்திய வங்கியால் பணம் அச்சிடப்பட்டது. என்று மத்திய வங்கி திரைசேரி உண்டியல்கள் மற்றும் திரைசேரி பிணைமுறிகளின் முதன்மை ஏலதாரர் அல்ல. எனவே அரசாங்கம் கடன் பெறுவதாயின் வெளியுறவு சந்தைகளையே நாட வேண்டியுள்ளது. தேவையான ரூபாவை நாம் பெற்றுக் கொண்டுள்ளோம். அவ்வாறெனில் ரூபா மற்றும் டாலர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இலக்கங்களில் நாம் உயர்ந்த மட்டத்தில் இருக்கின்றோம். ஆனால் இலக்கங்களால் முன்னிலையில் இருப்பது மாத்திரம் போதுமானதல்ல. பொருளாதார வளர்ச்சி அத்தியாவசியமானதாகும். 2027ஆம் ஆண்டு வரை அரசு உத்தியோகத்தர்களுக்கான சம்பள அதிகரிப்பிற்காக மாத்திரம் 33,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையிலும் சிலரால் கொடுப்பனவுகளை அதிகரிக்குமாறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. 2025ஆம் ஆண்டு முதல் அரசு ஊழியர்களுக்காக ஒரு புதிய சம்பள கொள்கையை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் 2025, 26 மற்றும் 2027 ஆகிய ஆண்டுகளில் கட்டம் கட்டமாக சம்பள உயர்வு வழங்கப்படும். 2027ஆம் ஆண்டு முழுமையான சம்பள உயர்வு வழங்கப்பட்டு முடியும் வரை வேறு எந்த புதிய கொடுப்பனவுகளையோ அல்லது தற்போதுள்ள கொடுப்பனவுகளை அதிகரிப்பதையோ செய்ய முடியாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். 2027 වෙනකොට අපේ රාජ්‍ය සේවය වැටුප් වැඩිවීම සඳහා විතරක් අපි දරපු වියදම වැඩිවීම සඳහා විතරක් දරන වියදම කෝටි 33000යි. දැන් එහෙම වැටුප් වැඩිවීමක් කරලා තිබියදී මම දකිනවා සමහර අය ආයේ මේ දීමනාව වැඩි කරන්න මේ දීමනාව වැඩි කර වෙන්නේ නැහැ. ඉස්සරලා අපි 2027 දී තුන්වෙනි වැටුප් වර්ධකය ඇති වුණාට පස්සේ අපේ අයවැයට එන බලපෑම දිහා බලලා තමයි අනිත් දීමනා ගැන කල්පනා කරන්නේ. කවුරු මොන විදියට උද්ඝෝෂණය කරත් පාරේ හිටියත්
දීමනාවන් 27 ඊළඟ වැටුප් වැඩි කරන තෙක් කරන්නේ නැහැ. 2027 ஆண்டின் பின்னர் வரவு செலவு திட்டத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தொடர்பில் அவதானித்த பின்னரே ஏனைய கொடுப்பனவுகள் குறித்து அவதானம் செலுத்தப்படும். யார் வீதியில் இறங்கி போராடினாலும் அல்லது அழுத்தங்களை கொடுத்தாலும் திரைசேரியின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டே முடிவெடுக்கப்படும். நிதி பற்றாக்குறை இருக்கும் நிலையில் மேலதிக கொடுப்பனவுகளை வழங்க முடியாது. 2027 ஆண்டு சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் வரை எந்த ஒரு கொடுப்பனவும் அதிகரிக்கப்பட மாட்டாது. வரம்பின்றி பணத்தை அச்சிடுவது அல்லது நிதி ஒதுக்கீடு செய்வது நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் குறிப்பாக பணவீக்கத்தையும் பாதிக்கும் என்பதால் மிகவும் பொறுப்புணர்வுடன் நிதி கையாளப்பட வேண்டும். போராட்டங்கள் நடந்தாலும் திரைசேரியினால் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவை தாண்டி கொடுப்பனவுகளை வழங்க முடியாது என்றும் தெரிவித்தார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் அவசரகால சட்டத்தின் பிரகாரம் பௌத்த தேரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அவர் ත්‍රිකුණාමලේ සිද්ධියද එක බොරු එහෙම නෙවෙයි සිද්ධ වුණේ. ඉතින් ඒක වැරදි. නමුත් මම අහන්නේ ගරු සභාපතිතුමියනි කොතනද හදිසි නීතිය යටතේ මාධ්‍ය මර්ධනයක් මේ පහුගිය මාස දෙක ඇතුළත සිද්ධ වුණේ. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் பௌத்த தேரர்கள் சாதாரண சட்டத்தின் பிரகாரமே கைது செய்யப்பட்டார்கள். பொதுச் சட்டத்தின் பிரகாரமே உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஆகவே எதிர்க்கட்சியினர் ஏன் இவ்வாறு பொய்யுரைக்கின்றார்கள்? அதேபோல் அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி ஊடகங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். எந்த ஊடகத்துக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை எதிர்க்கட்சியினர் குறிப்பிட வேண்டும். எந்த போராட்டத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுத்தோம் என்பதை எதிர்க்கட்சி குறிப்பிட வேண்டும். மக்களை தவறாக வழிநடத்தும் விடயங்களையே குறிப்பிடுகின்றார்கள். කාවද අත්අඩංගුවට ගත්තේ? කොතනද මොන සිද්ධිය තුලද මොකක් හරි විරෝධතාවයක් වෙනුවෙන් මේ නීතිය පාවිච්චි කරලා අපි මැදිහත් වුණ සිද්ධීන් මොනවද? ඒක නෑ මම හරි නිශ්චිත දෙයක් නේ ගරු සභාපතිතුමනි මෙතන කියන්නේ. නීතියේ තියෙන දේ නෙවෙයි මෙතුමා කිව්වේ අපි එසේ කරනවා කියලා. එසේ කළා තියනවා කියලා. අපි බාධා කළේ ප්‍රොටෙස්ට් සිද්ධ නොවුනේ කියලා. නිශ්චිත කාරණා කියන්න. පොදුවේ කාරණා නිකං එන්න කියන්න එපා. හරි කොතනද මේ පහුගිය මාස දෙක ඇතුළත විරෝධතා නවත්තලා තියෙන්නේ. புதிய கல்வி மறுசீரமைப்பு நீக்கப்படவில்லை, தற்காலிகமாகவே பிற்போடப்பட்டுள்ளது. ஏற்பட்ட குறைபாடுகள் மற்றும் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நாங்கள் எதையும் மூடி மறைக்கவில்லை. எதிர்க்கட்சியினர் தான் இவ்விடயத்தில் இரட்டை நிலைப்பாட்டில் உள்ளார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் கல்வி மறுசீரமைப்புக்கு பாரியதொரு எதிர்ப்பை ஏற்படுத்தி தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்தினார்கள். தற்போது தாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று குறிப்பிடுகின்றார்கள். எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையாயின் யார் போராட்டங்களை நடத்தியது? யார் கதிர்காமத்துக்கு சென்று தேங்காய் உடைத்தது? ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹோரண தொகுதி அமைப்பாளர் தேங்காய் உடைக்கும் நடவடிக்கையை ஏற்பாடு செய்தார். கதிர்காமத்தில் தேங்காய் உடைக்கும் போது என்னை வீடியோ எடுக்க வேண்டாம், அந்த பக்கம் என்று சொன்னதை முழு நாடும் பார்த்தது. මෙතන කතා වුණා නැවත වතාවක් මෙතන මතු කරා අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ ගැන සහ අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ කල් දැමීම පිළිබඳව සහ ඒ ක්‍රියාවලිය සිය සම්බන්ධව. එතන මේක මතු වෙච්ච නිසා මම නැවත වතාවක් එහි පැහැදිලි කිරීමක් කරන්න. අපි රජයක් හැටියට සහ විෂයභාර අමාත්‍යවරිය හැටියට ඒ සිද්ධිය වාර්තා වුණාම ඒ සිද්ධිය නිවැරදි කිරීම සඳහා අපි ක්‍රියාමාර්ග ගත්තා. අපි ඒ ක්‍රියාමාර්ග අරගෙන ඒ අනුව ක්‍රියාත්මක වුණා. ඒ වෙච්ච අඩුපාඩුව වෙනුවෙන් අපි තීරණ ගණනාවක් ගත්තා. ඒක ඒ ප්‍රතිපත්තිමය කාරණා. ඒක මේ අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණවල වැදගත්කම සහ ඒකේ තියෙන ඒක බාරගා ඒ වගකීමේ ප්‍රකාශයක් හැටියට තමයි අපි ඒ නිවැරදි කිරීම කරගෙන යන්නේ. புதிய கல்வி சீரமைப்புக்கு எதிராக பிரதேச மட்டத்திலும் மாவட்ட மட்டத்திலும் எதிர்ப்புகளை தோற்றுவிக்கவில்லையா? கல்வி ஆபாசமாக்கப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிடவில்லையா? கல்வி ஆபாசமானது என்பதை எதிர்க்கட்சி தலைவர் தெளிவுபடுத்த வேண்டும். ஆரோக்கியமான கருத்துக்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியும். அதனை விடுத்து வதந்திகள் பற்றி பேசுவது பயனற்றது என்றார்.
முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவின் மூத்த மகள் சமித்ரி ரம்புக்வெல்ல கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் இன்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 300 லட்சம் ரூபாய் பணத்தை சட்டவிரோதமான முறையில் பரிமாற்றம் செய்தமை மற்றும் சொத்துக்களை குவித்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை கடந்த ஆண்டு 16 வங்கி கணக்குகளில் ரூபாய் 90 மில்லியனுக்கும் அதிகமான வைப்புத் தொகையை சந்தேகத்துக்கிடமான முறையில் வைத்திருந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதால் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தார். ஏற்கனவே கெஹலிய ரம்புக்வெல்லவின் மனைவி மற்றும் ஏனைய மகள்கள் மீது இதே போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது மூத்த மகளும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சின் செயலாளர் அனுச பெல்பிட்டவை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் சந்தேக நபர் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை ஆராய்ந்த பின்னரே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் முன்னாள் பணிப்பாளர் நாயகமான அனுச பெல்பிட்ட தனக்கு சொந்தமான 4 கோடியே 60 லட்சம் ரூபாய் பணத்தை எவ்வாறு ஈட்டினார் என்பதை தெளிவுபடுத்த தவறிய குற்றச்சாட்டில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் அண்மையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். தமிழர்களுக்கு எதிராக நாங்கள் யுத்தம் செய்யவில்லை, பயங்கரவாதத்திற்கு எதிராகவே யுத்தம் செய்தோம். இராணுவத்தினரை புகழ்வதை இந்த ஆட்சியாளர்கள் விரும்புவதில்லை. வடக்கு மக்களின் மனங்களையும் புலம்பெயர் அமைப்புகளையும் வெற்றி கொள்ளும் வகையில் செயற்படுவதற்காக அரசாங்கம் தெற்கில் இனவாதத்தை தூண்டிவிடுகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை உரையாற்றிய அவர் විශේෂයෙන්ම අපේ ඇමතුමා මේ සංවර්ධනය ගැන සහ වරාය පුරුල් කිරීම ගැන කිව්වා. ඒක හොඳයි. ඒ හින්දා තමයි අපි එදා ඉඳන් මේ වරායවල් හදන්න පටන් ගත්තේ. හැබැයි ඔබතුමාලා තමයි ඒවට විරුද්ධ වුණේ. මතකද නේ? උද්ඝෝෂණ කළා නේද? කෑක් ගහලා. හැබැයි අද ගරු සභාපතිතුමේ මම සතුටු වෙනවා. මෙතුමාලාගේ කටෙන්ම ඒවා හොඳයි, ඒවා තව පුළුල් වෙන්න ඕනේ, වෙනස් වෙන්න ඕනේ කියලා යෝජනා කරන එක ගැන. நாங்கள் துறைமுகங்களை நிர்மாணிக்கும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டங்களை செய்தவர்கள் இப்போது அது நல்ல விடயம், அதனை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று கூறுவது தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதேவேளை சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்கள் வெளியில் செல்ல அனுமதிக்கப்பட்டமை தொடர்பில் போதைப் பொருட்கள் இருந்த கொள்கலன்களும் வெளியில் அனுப்பப்பட்டுள்ளன. அவை தொடர்பில் உங்களிடம் விசாரணை இல்லை. எங்களைத்தான் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ள அழைக்கின்றீர்கள். நீங்கள் பணச்செலவை மற்றும் பொது சொத்துக்கள் சட்டத்தை இணைத்து அரசியல் பழிவாங்கல் தொடர்பான சட்டமூலத்தை கொண்டு வந்தால் அதிகாரிகளை நீக்குவதற்கு பயன்படுத்தலாம். சுதந்திர தினத்தில் இராணுவத்தினர் யுத்தத்தை வென்றவர்கள் தொடர்பில் கூற முடியவில்லை. எமது நாட்டில் குறைந்தது இராணுவத்தினர் பெற்ற வெற்றிகள் பங்களிப்புகள் தொடர்பில் பெருமையாக அரசாங்கத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுகிறது. ආණ්ඩුව හිතනවා නම් LTT ක්‍රස්තවාදය පරාජය කරපු එක ජාතිවාදයක් කියලා නෑ. ඒක ජාතිවාදය නෙවෙයි. අපි දෙමළ ජනතාවක් යුද්ධ කරේ නෑ. ක්‍රස්තවාදීන් ලෝකේ කාටවත් පරාජය කරන්න බැහැ කියපු ක්‍රස්තවාදය තමයි අපේ ත්‍රිවිධ හමුදා පොලිසිය සිවිල් ආරක්ෂක බලකාය පරාජය කරේ. விடுதலை புலிகளை தோற்கடித்தமை இனவாதம் என்றாலும் அது அவ்வாறு இல்லை. நாங்கள் தமிழ் மக்களுடன் யுத்தம் செய்யவில்லை, பயங்கரவாதிகளுடன் தான் யுத்தம் செய்தோம். இராணுவத்தினர் தொடர்பில் ஆட்சியாளர்களால் பேச முடியாவிட்டால் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் கதைத்து பயனில்லை. அத்துடன் மத தலைவர்களின் கருத்துக்களுக்கு செவிசாய்ப்பதும் இல்லை. இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் மத தலைவர்களை அவமதிக்கின்றனர். இது தவறாகும். தவறை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மத தலைவர்களுக்கு செவிசாய்க்க அரசாங்கம் பழக வேண்டும். மகா சங்கத்தினரை சிறையில் போடுகின்றனர். யாழ்ப்பாணத்தில் சுதந்திர தினத்தில் ஹர்த்தால் போராட்டம் நடத்துகின்றனர். ஆட்சியாளர்கள் அதனை காணாதது போன்று செயற்படுகின்றனர். இனவாதத்தை தூண்ட மாட்டோம் என்று ஜனாதிபதி கூறினாலும் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் இனவாதத்தை தூண்டுகின்றனர். பெரும்பான்மை இனத்தவரை விமர்சிப்பதன் மூலம் புலம்பெயர் அமைப்புகளையும் வடக்கு மக்களினதும் மனங்களை வெற்றி கொள்ள முடியும் என்று அரசாங்கம் நினைத்தால் அது நடக்காது. இவ்வாறு செய்யவும் முடியாது. சுதந்திர தினத்தில் கடனுக்கு பெற்ற ஆயுதங்கள் யுத்த தளவாடங்களை கொண்டு செல்லப் போவதில்லை என்று கூறுகின்றனர். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கெப்கள் வாங்க முடியும். எமது தேசிய பாதுகாப்பு பலத்தை உலகத்துக்கு காட்டுவதில் வெட்கப்படுகின்றனர் என்றார்.
2 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய குஸ்ரக போதைப் பொருளை நாட்டிற்குள் கொண்டு வந்த இலங்கை பயணியொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது இந்த போதைப் பொருள் தொகுதியை மன்னார் பகுதிக்கு கொண்டு செல்வதற்காக மேலும் இருவர் நீர்கொழும்பு நகரிலுள்ள சொகுசு விற்பனை நிலையத்துக்கு அருகில் காத்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. அதற்கமைய இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் அந்த 2 நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பயணி யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடையவர் எனவும் அவர் அடிக்கடி வான் பயணங்களை மேற்கொள்ளும் ஒரு வர்த்தகர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். அவர் இன்று அதிகாலை 12:35 மணியளவில் தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து தாய்லாந்து ஏர்வேஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். குறித்த பயணியின் பயணப்பையின் ரகசிய பகுதியில் 2 பொதிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 கிலோ 116 கிராம் குஷ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன் சந்தை பெறுமதி 2 கோடியே 11,60,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. உடன் கைது செய்யப்பட்ட ஏனைய இருவர் மன்னார் பகுதியைச் சேர்ந்த 43 மற்றும் 36 வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதில் ஒருவர் தொழில்நுட்பவியலாளராக பணியாற்றி வருபவராவார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களையும் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இதே நேரம் ஆஷ் மற்றும் குஷ் போதைப் பொருள் தொகுதியுடன் பெண்ணொருவர் மேற்கு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் பொரலஸ்கமுவ நிர்மல மாவத்தை பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் குழுவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது குறித்த பெண் வீடமைப்பு தொகுதி ஒன்றில் தற்காலிகமாக வீடொன்றை பெற்று தங்கியிருந்த போதே கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 17 கிலோகிராம் ஆஷ் மற்றும் 400 கிராம் குஷ் போதைப் பொருள் இதன் போது கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருள் தொகுதியின் பெறுமதி 1 கோடியே 50 லட்சம் ரூபாவிற்கும் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் பொரலஸ்கமுவ பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய பெண்ணாவார். அவரிடம் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போது அவருக்கு எதிராக ஏற்கனவே 4 பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து மேற்கு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து இணைப்புகளை மீண்டும் கட்டியெழுப்பும் நோக்கில் இந்திய அரசினால் இலங்கைக்கு மேலும் 10 பெய்லி பாலங்கள் கையளிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் விசாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்ட இந்திய கடற்படை கப்பலான INS கரியால் மூலம் இந்த பாலங்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தன. நேற்று நடைபெற்ற உத்தியோகபூர்வ நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய பதில் உயர்ஸ்தானிகர் இந்த தளவாடங்களை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ருவான் கொடித்துவக்குவிடம் கையளித்தார். டித்வா சூறாவளிக்கு பிந்தைய புனரமைப்பு பணிகளுக்காக இந்தியா வழங்கிய $5 மில்லியன் அமெரிக்க மதிப்பிலான ஒரு பகுதியாக இவை வழங்கப்பட்டுள்ளன. இந்த உதவி திட்டமானது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் S. ஜெய்சங்கர் இலங்கைக்கு விஜயம் செய்த போது அறிவித்த $450 மில்லியன் அமெரிக்க மதிப்பிலான விரிவான புனரமைப்பு மற்றும் மறுவாழ்வு தொகுப்பின் ஒரு அங்கமாகும். மீதமுள்ள பாலங்கள் விரைவில் மற்றொரு கப்பல் மூலம் நாட்டை வந்தடைய உள்ளன. இந்த புதிய பாலங்கள் நாடு முழுவதும் அடையாளம் காணப்பட்ட பல்வேறு இடங்களில் நிறுவப்பட உள்ளன. இதற்கான தொழில்நுட்ப மதிப்பீடுகளை இந்திய இராணுவ பொறியியலாளர்கள் இலங்கை இராணுவம் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைந்து முன்னெடுத்து வருகின்றனர். இதற்கு முன்னதாக இந்தியா வழங்கிய 4 பெய்லி பாலங்களில் 2 பாலங்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலும் 2 பாலங்கள் கண்டி ராகலை வீதியிலும் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த தற்காலிக மற்றும் விரைவான பாலங்கள் குறிப்பாக மலைப்பாங்கான மற்றும் கடினமான நிலப்பரப்புகளில் மக்களின் அத்தியாவசிய தேவைகள், வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை மீட்டெடுப்பதில் முக்கிய பங்காற்றி வருகின்றன. இலங்கையின் நீண்டகால மீட்சி மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு தனது தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக இந்த நிகழ்வின் போது சுட்டிக்காட்டப்பட்டது.